ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் போடுறதுக்காக ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நெக் பேட்டர்ன் ரவுண்ட் நெக் வரைஞ்சிருக்கேன். இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா, நெக்கை சுற்றி நெக் ஷேப் சுற்றி 3 லைன் ஜரியில் 3 லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு 3mm பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இந்த 3mm நடுவில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு கேப் விட்டு போட்டிருக்கேன். அது வந்து எதுக்குன்னு வந்துட்டு நான் பின்னாடி சொல்லுறேன். அதுக்கு வந்து வந்து சுகர் பீட் கொடுத்து ஒரு லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். அதனால் அந்த ஒரு செயின் ஸ்டிச் போட்டு 3mm பீடை தைச்சி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 3mm பீட் ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்தாச்சு. சுகர் பீடு கொடுத்துட்டு அடுத்து சொன்னேன் இல்லைங்களா, நான் நடுப்புற ஒரு லைன் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு 3mm சென்டரில் அந்த 3mmக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீடு வச்சு ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுப்போம். பாருங்கள், திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டி இருக்குது. அதை சுற்றி வந்து சுகர் பீடை வச்சு திலகம் ஷேப் கொடுக்கலாம். வாங்க. நாம் இந்த சுகர் பீடு யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு நடுவில் 2 பீட்ஸ் வச்சு தான் சுகர் பீடை வச்சு யூஸ் பண்ணோம். ரெண்டு பீடாக வச்சு அந்த திலகம் ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் டிசைனில் திலகம் ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற பேஸில் வந்து புட்டாஸ் மாதிரி திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி சுகர் பீடு கொடுத்து அதையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் பேக் நெக்கோட ஃபைனல் லுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் போடலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிவிட்டு அது கர்வாக வரைஞ்சிக்கணும், ஷேப்பாக வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்குக்கு வந்து நம்ம எப்படி ஜரியில் 3 லைன் கொடுத்து சுகர் பீடு ஒரு லைன், 3mm பீடு ஒரு லைன், திருப்பி சுகர் பீடு, அப்புறம் திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டி அதுக்கு மேலே நம்ம வந்து சுகர் பீடு திலகம் ஷேப் அமைச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கும் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ஒர்க் நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம என்ன டிசைன் கொடுத்தோமோ அதே தான். ஜரியில் 3 லைன் கொடுத்துட்டு சுகர் பீடு ஒரு லைன், 3mm பீடு ஒரு லைன், திருப்பி சுகர் பீடே கொடுத்துட்டு திருப்பி திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டி திலகம் ஷேப்புக்கு வந்து சுகர் பீட். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக். இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சாச்சு. தைச்சி முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸோட அவுட்லுக் பாருங்கள். இது வந்து பேக் நெக் டிசைனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.